मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। And action! அம்மா நான் வந்துட்டேம்மா. இந்த முழு பிரபஞ்சமும் உங்ககிட்ட இருக்குமா? அப்புறம் இந்த ஒரு வியாதியால உங்களை என்னை விட்டு பிரிக்க முடியாதுமா. Action! நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுமா. அடடா, அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. சோகமான ரியாக்ஷன் தான் வேணும். ஹீரோனா ரொமான்டிக் இருக்க வேண்டியது அவசியம். ஆனா நாம பண்றது ஆக்ஷன் பிலிம். சரி ஓகே, நான் குதிரைகளை கட்டி பிடிப்பேன், கண்ணை தொடுவேன். இங்க பாரு, இந்த ஏரியா நம்ம ஏரியா, நேரம் நம்ம நேரம். இந்த பிலிமும் நம்மளோடதுதான், இன்ட்ரெஸ்டும் நம்மளோடதுதான். நீ ஒரு ஹீரோ நிச்சயமா ஆக மாட்ட. இடத்த காலி பண்ண. இங்க வா. பாலிவுட்ல என்னோட ஆக்ஷன் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நான் என்னைக்கும் வீசுற பணத்தை கையால பிடிக்க மாட்டேன். இங்க வாங்க, உங்க கண்ணுல நல்ல விளக்கெண்ணையை விட்டு தேய்ச்சி பாருங்க. உங்க எதிரிலேயே ஒரு ஹீரோ இருக்கான். கொஞ்சம் லெஃப்ட்ல பாருங்க, லெஃப்ட்ல நிக்கிறோம். கொஞ்சம் சைஸ்ல பெருசு, ஆனா டேலண்ட் பொதிஞ்சிருக்கிற பானை. இங்க வாங்க வாங்க, என்னமோ பாம்பை பார்த்து அலற மாதிரி அலறீங்க. கதையின் நாயகன் ஹீரோயிசத்துக்கு ஹீரோ. டேலண்டோட டென்ட் உலகம் முழுக்க விளக்க ஏத்தி பார்த்தாலும் என்ன மாதிரி ஒரு நெருப்பு கிடைக்காது. புரிஞ்சுதா இல்ல புரிய வைக்கட்டா? நடிப்புங்கிறது ஸ்கூல் குழந்தைங்க பண்றது கிடையாது. அது மட்டும் சொதப்புச்சுன்னா மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். ஆமா, பிலிம் மட்டும் நல்லா வரல, அப்புறம் போஸ்டர் கழிச்சிருவாங்க, டைரக்டர் சீட்டை உடைச்சிருவாங்க, மீடியாக்காரங்க அவமானப்படுத்துவாங்க, அப்புறம் ஏரியாக்காரங்க சிரிப்பாங்க. அது வேற. இங்க வா, பயங்கர வெடிகுண்டு வீசி டேலண்ட்ங்கிற டேஸ்ட வேஸ்ட் பண்ண முயற்சி பண்ணாத. உங்க ஃபேவரட் தூக்கி சைடுல வைங்க, அப்புறம் ஆக்டிங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க. லஞ்ச் பார்ட்டியை கூட நான் தான் கொடுப்பேன். அடேங்க அப்பா, எனக்கு என்னவோ இவரோட ஆக்டிங்ல தம் இருக்கிற மாதிரி தோணுதுமா. இது ஆக்டிங் தம் இல்லப்பா, லஞ்ச் பார்ட்டில கிடைக்க போற தம்மாலு அப்புறம் தம் பிரியாணி அது மாதிரி தான் தெரியுது. அட இருங்கப்பா, முதல்ல ஆக்டிங்க பாப்போம். தாய் மண்ணே வணக்கம். உன் எதிரிங்களை பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு பழி வாங்குவேன். அவங்களோட திமிருங்கிற பானைய உடைச்சி இந்த மண்ணுக்கு பெருமை சேர்ப்பேன். இது நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு மேல சத்தியம். ஹீரோ கிடைச்சாச்சு, ஹீரோ கிடைச்சாச்சு. ஆனா இது ஒரு எமோஷனல் ஆக்டிங் ஆச்சே. ஆனா நம்ம ஃபிலிம் ஆக்ஷன் ஃபிலிம் ஆச்சே. நீங்க ஒரு டிராக்டரா இருக்கலாம், இல்ல கான்ட்ராக்டரா இருக்கலாம், ஏன் டிக்கெட் கலெக்டரா கூட இருக்கலாம். ஆனா டாக்டரா நிச்சயம் இருக்க முடியாது. ஏன்? ஏன்னா நீங்க டாக்டர் பாலுவே இல்ல, ஆக்டர் பாலு. இந்தாங்க ஸ்கிரிப்ட், நாளைக்கு மறக்காம வந்துருங்க. லைட்ஸ், கேமரா, ஆக்ஷன். கட் கட் கட். ஏற்கனவே அது கட் ஆயிடுச்சு, அப்புறம் அதை எப்படி கட் பண்ண முடியும்? கேமரால குதிரை தெரியவே இல்லையே. இங்க வாங்க. வர முடியாது, ரொம்ப தூரத்துல இருக்கும். இது குதிரை இல்ல, கழுத. வேலைக்காகாத குதிரை. என்னோட முன்னேற்றத்துக்கு இது ஒரு தடங்கல். இந்த குதிரை எழுந்துக்கவே மாட்டேங்குது. வில்லன் மலைக்கு கீழே இருக்கான். நீங்க குதிரையில வந்து வில்லன் கூட சண்டை போடணும். குதிரை ரொம்ப முக்கியம். குதிரை குதிரை இல்ல, ஹீரோ தான் ரொம்ப முக்கியம். இங்க இருந்து கீழே ஓடி வருவேன், அப்புறம் வில்லன்ஸ் கூட ஆக்ஷன் பண்ணுவேன். டாக்டர் பாலு, ரொம்ப கதை விடுறீங்க. இப்போ ஆக்ஷன்.
பண்ணீங்க. எல்லா ஷாட்ஸும் கிடைச்சிருச்சு. ஆனா இது தப்பான ஷாட். ஹீரோ என்ன நொண்டிட்டே வருவானா? இம்பார்ட்டன்ட் என்னது? வில்லனா அடிக்கணும். ஹீரோ எவ்வளவு புது ஸ்டைல்ல வராரோ அந்த அளவுக்கு ஹிட் ஆகும். என்ன புரிஞ்சுதா? சரி வாங்க போய் லஞ்ச் பிரேக் எடுப்போம். இப்போ மணி 12 தான் ஆகுது. ஆமா, இப்போ ரொமான்டிக் சீன் எடுப்போம். சரி அப்ப லஞ்ச் பிரேக் எப்ப விடுவீங்க? உனக்கு லஞ்ச் பிரேக் கிடையாது. உன் லஞ்சே இப்ப பிரேக் ஆக போகுது. காலையில இருந்து சும்மா தின்னுகிட்டே இருக்க நீ, இதுல லஞ்ச் பிரேக் வேணுமாமா? சரி வாங்க, ரிவர் லொகேஷன் கிட்ட எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணலாம். ஆக்ஷன். அழகான மலரே, ரோஜா மலரே, இனிப்பான மாம்பழம், புளிப்பான புளியம்பழம். இந்த உலகமே என்ன அழகுங்குது, ஆனா ஓ மேலதான் எனக்கு பிரியம் மகளே. ஆனா நான் ரொமான்டிக் சீன் எழுதி இருக்கேன். இந்த மகள் எங்க இருந்து வந்தது? ஆனா கிட்டி எனக்கு மக மாதிரி தானே. அப்ப அதுக்காக டயலாகையும் படத்தையும் இப்ப மாத்திரலாமா? ஐடியா ஒன்றும் மோசமா இல்லையே. அது வந்து இங்க வா, கிட்டிய பார்த்து எனக்கு எமோஷனே வரமாட்டேங்குது. ஒன்னு பண்ணுங்க, வேற ஹீரோயினை போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் ஸ்டார். நான் வேணா உங்களை ரீப்ளேஸ் பண்ணலாம், நீங்க என்ன பண்ண முடியாது. அடடா சண்டை வந்துருச்சுப்பா. சரி வாங்க இப்ப போய் லஞ்ச் பிரேக் முடிப்போம். இங்க வா, நான் டயலாக்ங்கிற அருவிய கொட்டுறதுக்கு முன்னாடி நான் லவ்ங்கிற கலரை நிறைக்க நான் கிட்டிய ஹக் பண்றேன். ஹகெல்லாம் பண்ணக்கூடாது. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னா அது பண்ணி சொல்லுவா. அது வந்து நம்மளோடது ஃபேமிலி ஃபிலிம். தூரமா இருந்துதான் அன்பு காட்டணும். அதுதான் பார்க்க நல்லா இருக்கும். அன்பு காட்டக்கூடாது. இந்த சீனை நான் மறுபடியும் எழுதுறேன். ஏப்பா அதுக்கு டைம் ஆகும்பா. முதல்ல போய் லஞ்ச் பிரேக் முடிப்போம். ஆமா, குட் ஐடியா. லஞ்ச் முடிச்சதும் ஆக்ஷன் சீன் எடுப்போம். ஆக்ஷன் சீன் டாக்டர் பாலு சூப்பரா பண்ணுவாரு. இங்க வா, உனக்கு முத்தம் கொடுத்து உன் கண்ணத்தை செவக்க வைக்க ஆசையா இருக்கு. நீ எனக்குள்ள இருக்கிற டேலண்ட ரொம்ப அழகாவே கண்டுபிடிச்சிட்ட. சரி வாங்க போய் முதல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். நீ வேணா சாப்பிடு, நான் டயட்ல இருக்கேன். நான் இப்போ ஒரு ஹீரோ. டாக்டர் பாலு ஏதாவது சாப்பிடுங்க. அது என்னன்னா, யானை இழைச்சா கூட காண்டாமிருகம் ஆகலாம், ஆனா கழுதை ஆக முடியாது. ஆனா இவர் யானையும் இல்ல, நீர் யானையும் இல்ல, கழுதையும் இல்ல. என்ன கழுதை நானு. நீதான் கழுத. ஆனா நான் சொன்னது பழமொழி. என்ன புரியுதா? கட். லஞ்ச் பிரேக். நான் இப்ப உங்களுக்கு சீனை புரிய வைக்கிறேன். பாத்தீங்களாப்பா, இவரு இப்ப புரிய வைப்பாரு. அத புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகமே இவரை கேள்வி கேட்கும். இப்ப கேள்வி என்னன்னா, இவரு புரிய வைக்க போறது யாருக்கு புரியுங்கிறீங்க? என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. டாக்டர் பாலு, கிட்டி இந்த நதியில குதிப்பா. நீங்க அவளை போய் காப்பாத்தணும். டாக்டர் பாலு, இது ஒரு சூப்பர் சீனு. இந்த சீனை மட்டும் பண்ணிட்டா நீங்க இன்டர்நேஷனல் ஹீரோ ஆயிடுவீங்க. உலகம் மொத்தமும் உங்க ஃபேன்ஸ் இருக்கும். நீங்க இன்டர்நேஷனல் பிலிம்ல நடிப்பீங்க. பாத்தீங்களா? பனி, நீ வேணா பாரு, நிச்சயம் நான் பாப்பேன். கிட்டி, ஆக்ஷன். காப்பாத்துங்க. டாக்டர் பாலு, ஆக்ஷன். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அட இல்ல, அது கிட்டியோட டயலாக். டாக்டர், ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இது ரியல் ஆக்ஷன். அவர் ரியலாவே சொல்றாரு, காப்பாத்துங்கன்னு. காப்பாத்துங்க. சரியான ஆள் சார் நீங்க. நீச்சல் தெரியாதுன்னா ஷூட்டிங்குக்கு முன்னாடியே இதை சொல்லி இருக்கலாம்ல. இங்க வா, உன்னோட மூளைங்கிற அறிவுல புரிதல்ங்கிற மசாலா கம்மியா இருக்கா என்ன? அட சீன் சொல்லும் போது நான் சொல்லதான் வந்தேன், நீ சொல்லவே விடலையே. என்ன அது? எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு. அடடா, அப்ப நீங்க எதுக்காக தண்ணில குதிச்சீங்க? நீ காட்டின கனவு அப்படி. நான் எக்ஸைட்மெண்ட்ங்கிற எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன், அதனால சொல்ல மறந்துட்டேன். சரிங்கப்பா, இனிமே தண்ணி சீனே வைக்க வேண்டாம். சரி, இதுக்கப்புறம் தண்ணியோட சீனே இல்ல. அம்மா, என்ன இந்த உலகங்கிற பாலுல தயிர்னு நினைச்சு என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிடாதம்மா. இன்னைக்கு உனக்காக இந்த தலை அந்த கடவுள் முன்னாடி மண்டிட்டு குனிஞ்சேன். இன்னைக்கு அவர் ரொம்பவே சந்தோஷப்படலாம். ஆனா உனக்கு ஒண்ணுமே ஆகாதுமா. என்ன கட்டி அணைச்சிக்கமா. இங்க வாமா, என்ன கட்டி அணைச்சிக்க வாமா.
எலும்ப உடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கதவை நான் திறப்பேன். அவ்வளவுதான், நீங்க கலக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள் சிறுசு. விழுந்ததெல்லாம் பரவாயில்ல, படம் எப்படியோ முடிஞ்சிச்சுல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர் பாலு, நீங்க சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்கீங்க. சரி சொல்லுங்க, அடுத்த பிலிம்க்கு நான் எப்போ சைன் பண்றதுன்னு.